வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த 10 அமேசிங் கிச்சன் கேஜெட்ஸ் பற்றின ஒரு வீடியோ தொகுப்பு தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா வீட்டில் வந்து ரொம்பவே பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா இதில் வர கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லுமே கிச்சன் பேஸ்ட் கேஜெட்னால உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 10th பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்கன்னா 10 பிளேட் சிசர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் பேஸ்ட் சிசர் தான். இதில் ஒரு 10 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி, கருவேப்பிலை, பின்ன வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி உங்களோட குக்கிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா குக்கிங் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணி அதை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த கேஜெட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆனியன் ஹோல்டர். ஆமாங்க, கையிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த காய்கறியும் பிடிச்சி வந்து சின்னதாக வெட்டது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதுவும் கத்தியால் வெட்டது. ஸோ அதுக்குன்னே இந்த கேஜெட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஆனியனை வந்து பிடிச்சோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, பொட்டேட்டோ எதையோ வந்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணி ஈஸியாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல் மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லான கேஜெட். இந்த கேஜெட் வேணால் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பீலர். கிட்டத்தட்ட ஆப்பிளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலோட சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் வேக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட தோலை பீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேஜெட் இருக்குது. ஆமாங்க, நைஃப் மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிளோட தோல் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த கேஜெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரோல் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிளோட தோலை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பீல் பண்ணிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் சத்தான ஆப்பிளை எந்த ஒரு வேக்ஸும் வந்து இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்க்க போது கார்லிக் பீலர். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து, அதாவது பார்த்திங்கன்னா பூண்டு தோல் இருக்கும்போது நகை வந்து அலர்ஜி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ரோலர் தான். இதுக்குள்ளே நீங்கள் பூண்டை வச்சு ரோல் பண்ணிங்கன்னா பூண்டு தனியாகவும் பின்ன அதோட தோல் தனியாகவும் வந்துடும். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ரொம்பவே சீக்கிரமாக பயணிடும். ஸோ நீங்கள் பிரியாணிலாம் சமைக்க போகிறீங்க, பூண்டு நிறையா தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை வாங்கி வச்சதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கேஜெட்டுக்காக நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஸ்லைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி வந்து ஸ்மால் பீஸாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ராபெரியை இந்த கேஜெட்டுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட வந்து ஸ்லைஸாக வந்துடும். இது ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சின்ன ஃப்ரூட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டிசைர் ஸ்லைஸில் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அதாவது ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே தேவையுள்ளான ஒரு கேஜெட்டாக இது இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்லைசர். இது வந்து சேலட் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சேலடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணலாம் இந்த ஸ்ப்ரிங் ஸ்லைசர் மூலிமா. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை சேலட்டில் வந்து, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளரிக்காயில் ஹோல்ட் பண்ணிட்டு ரோல் பண்ணிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ரிங் ஷேப்பில் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஷேப்பில் வந்து நம்மளால் லைஃப்பில் கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உருளைக்கிழங்குலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஷேப்பில் கொண்டு வந்து நான் வறுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த கேஜெட்டை வந்து வாங்கி பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைத்தண்டு, பின்ன வெள்ளரிக்காய், வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலேயே ஸ்ப்ரிங் பண்ணிக்கலாம். கேபேஜ் ஸ்லைசர். நம்ம வந்து கடையிலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் பின்ன வந்து நூடுல்ஸ்லாம் போகிறதுக்கு நிறையா வந்து கிட்டத்தட்ட முட்டைக்கோஸ் தேவைப்படும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கேஜெட் உருவாக்கியிருக்காங்க. இது மூலிமா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து முட்டைக்கோஸை மாட்டி விட்டு ரோல் பண்ணிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட இது ஸ்லைஸாக போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேபேஜ் வச்சு பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் போடுற கடையில் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் முட்டைக்கோஸ். ஸோ அந்த மாதிரி கடைகளை இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையை சுலபமாக முடிச்சிக்கலாம். ஸோ 10 பேர் பண்ணுற வேலையை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக வந்து முடிச்சிடும், அதுவும் கம்மி டைமில். மேக்னெட்டிக் ரேக். இந்த ரேக் வந்து ஒரு மேக்னெட்டிக் ரேக்னால இது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இல்லை எந்த ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லையும் ஒட்டிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 kg வரைக்கும் தாங்கும் தன்மை இருக்கிறதுனால நீங்கள் 5 kg வரைக்கும் எதாவது வச்சுக்கலாம். அதாவது வாஷிங் மிஷினில் ஒட்டிட்டிங்கன்னா அதில் வந்து டிட்டர்ஜென்ட்டு, சோப்ஸு, பின்ன வந்து கிளிப்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ரேக்கை ஜஸ்ட்டு ஒட்டிட்டிங்கன்னா போதும். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை கூட நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த கேஜெட்டுக்காக ஒரு லைக்காக தட்டி விட்டுருங்க. அடுத்து பார்க்க போகிற கேஜெட் பார்த்திங்கன்னா கோ பிளெண்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளெண்டர் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இது ஒரு வித்தியாசமான பிளெண்டர். அது மட்டும் இல்லாமல் இது போர்ட்டபிள் பிளெண்டர்னு சொல்லலாம். இந்த பிளெண்டர் மூலிமா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட்டோ, ஒரு மில்க், பின்ன வந்து நட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பண்ணி ஒரு ஷேக்கை உருவாக்கலாம், ஒரு மில்க் ஷேக்கை உருவாக்கலாம். இது 350 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டர் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ், பின்ன ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது போர்ட்டபிள் பிளெண்டர்னால உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸி ட்ராவல் அண்ட் யூஸாகவும் இருக்கும். ஸோ இந்த பிளெண்டரோட நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது அமேசான்லேயே கிடைக்கிது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பவுல். இந்த பவுல் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம அரிசிலாம் கழுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து கழுவும்போது சில அரிசி கீழே வந்துடும், இல்லைனா பருப்பு கீழே வந்துடும். ஸோ நீங்கள் அரிசி, பருப்பு எதை கழுவினாலும் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் கழுவும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து, அதாவது நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் வேஸ்ட்டான தண்ணி மட்டும் தான் கீழே விழுவும் தவிர எந்த ஒரு இதுவும் பருப்போ அரிசியோ விழுவாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான கிச்சன் கேஜெட். இந்த கேஜெட்டில் எந்த கேஜெட் பிடிச்சிருந்ததை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.